ஹலோ, நான் உங்கள் எல்பி. வெல்கம் டு எல்பி மோடோ சேனல். இந்த வீடியோவில் உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கிறீர்களா? என்ன சார் இது டாப்பிக்கு? நான் எப்பவுமே நல்லவன் தானேங்க. அப்படியா? உங்களுடைய மனசாட்சியை கேட்டு பாருங்கள். ஏன்னா மற்றவர்கள் இடத்துல நாம் நடிக்கலாம். நம்மளுடைய மனசாட்சி தான் கடவுள்னு சொல்கிறாங்க இல்லையா? நம்மளுக்குள்ள கடவுள் இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த மனசாட்சியை கேட்டு பாருங்கள். நாம் செய்கிறது நல்லதா? நம்மளுக்கு நாம் உண்மையாக இருக்கிறோமா? ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு உண்மையாக இல்லை என்றால் மற்றவங்களுக்கு எப்படி நம்ம உண்மையாக இருக்கிறது? எப்படிங்க இருக்கிறது? நம்மளை நாமளே விரும்புறதில்ல, நம்மளுக்கு நாமே உண்மையை சொல்கிறதில்ல, உண்மையாக நடந்துக்கிறதில்ல. நல்லா பாருங்கள், நம்ம பாடிக்கு எல்லாரும் உண்மையாக இருக்கிறோன்னு நினைக்கிறேன். நீங்கள் உண்மையாக இருந்திருந்தால் நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடும் உங்களுக்கு எல்லாம் வெளியே சொல்கிறாங்க இல்லையா, அவன் சொன்னான்பா நான் நம்பிட்டேன்பா. ஏங்க நம்புறீங்க? அவன் கொடுத்தாங்க, இதை சாப்பிட்டுங்க. ஏங்க ஒருத்தர் ஒரு மதுபானத்தை ஏதோ ஒன்று கொடுக்குறாரு, இல்லைன்னா புகைப்பிடிக்கிறதுக்கு ஏதோ கொடுக்குறாரு, இல்லை கெட்ட வழியை காமிக்கிறாரு. நீங்கள் ஏங்க அதை எடுத்துக்கிறீங்க? உங்களை நீங்கள் விரும்பக்கூடிய சமயத்தில் இது நம்ம மனசை கெடுக்கும், நம்ம உடம்பை கெடுக்கும், நாம் கெட்டால் நம்மளுடைய குடும்பம் கெடும் அப்படின்னு உங்களுக்கு ஏங்க என்றதில்ல? யார் தெரியுமா தவறான உணவையும் தவறான எண்ணத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுப்பாங்க? தன்னுடைய உடம்பை யார் நேசிக்காதவங்க, தமக்கு யார் உண்மையாக நடந்துக்காதவங்க, அவங்க தாங்க இதெல்லாம் எடுத்துப்பாங்க. ஆமாங்க, உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கக்கூடிய சமயத்தில் யாராவது ஒருவர் தவறான வழி காமிச்சாவோ, தவறான உணவை கொடுத்தாவோ, தவறான எண்ணங்களை உங்களுக்கு புகுத்துனாவோ, நீங்கள் உங்களுடைய உடம்பும் உள்ளமும் கெடும்னு தெரியும்ல. அப்போ எடுத்துக்க மாட்டீங்கல்ல. அப்போ யாரோ ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க, சாப்பிட்றீங்க, அந்த பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்கிறீர்கள். அப்போ நீங்கள் உங்களுக்கு உண்மையாக நீங்கள் இல்லை. ஏன் இதை சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீனியஸ் எல்லாம் தனக்கு யார் உண்மையாக இல்லையோ அவர்கள் மற்றவர்களுக்கு உண்மையாக இருக்க முடியாதுன்றாங்க, இருக்க மாட்டாங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. அவங்களுக்கு அவங்களே உண்மையாக இல்லாத போது அவங்க எப்படி 100% மற்றவங்களுக்கு நான் நல்லவன், நான் நல்லது செய்வேன் நினைக்க முடியும்? உங்களிடத்தில் நீங்கள் என்ன எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் நோக்கத்தையும் வச்சுன்னுக்கிறீங்களோ அதுதானங்க மற்றவங்களுக்கும் கொடுக்க முடியும், கொடுப்பீங்க. இதை தாங்க சொல்கிறாங்க.